டு காந்தலூர் வயா உடுமலைப்பேட்டை. ஸோ கிளம்பியாச்சு, வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். வணக்கம்கோ. இப்போ நம்ம எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து காந்தலூர் கிளம்புறோங்க. காந்தலூர் எப்படி போகணுன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போய், பொள்ளாச்சியிலேருந்து உடுமலை போய், உடுமலையிலேருந்து மறையூர் போய், மறையூர்லேருந்து அப்படியே நம்ம காந்தலூர் ரீச் ஆயிடலாங்க. காந்தலூர் ரீச் ஆகிறதுக்கு 131 கிலோமீட்டர் ஆகுங்க. இப்போ நம்ம வடவழியிலேருந்து காந்தலூர் கிளம்பிட்டோம். எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு தான் போகிறோம். ஒரு 4 hours ஜேர்னி ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 137 கிலோமீட்டர் வரும் நம்ம வடவழியிலேருந்து. இப்போ நம்ம உக்கடம் போயிட்டு இருக்கோம். எல்லாம் கிளம்பியாச்சு. வர காந்தலூர் ஸ்குவாட் ரைட். அப்படியே நம்ம கிளம்பும்போது அம்மன் வண்டி கிளம்பிடுச்சு, பழனி வண்டி. ஓகே, உக்கடம் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட வந்தோம், போட்டாச்சு. போட்டு வி ஆர் கெட் ரெடி காந்தலூர் ஸ்குவாட். ஸோ ஆன் தி வே. ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க. ஓகே, கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உக்கடத்தில் வந்து பொள்ளாச்சி போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஆகும், ஒரு 40 கிலோமீட்ரு. அது அப்படியே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 மரம் இருந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் ரோடு, பொள்ளாச்சி ரோடு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, பொள்ளாச்சி வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் வந்துட்டோம். இது NH 83. நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து நம்ம எங்கே போகணும் அடுத்து, நெக்ஸ்ட்டு உடுமலைப்பேட்டை. ஸோ பொள்ளாச்சியிலேருந்து இப்போ உடுமலைப்பேட்டை கிளம்பியாச்சு. இப்போ உடுமலைப்பேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சியிலேருந்து உடுமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரும். நியர்லி ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரி வரும். நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். இது மார்னிங் டைம் இல்லைங்களா, ஏர்லி மார்னிங்கே நம்ம கிளம்பிட்டோம். ஸோ அதனால் அப்படியே டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடையை தொலைவிட்டே போயிட்டுருந்தோம். இது வந்து உடுமலை ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. ஸோ அப்படியே காலையில் போயிட்டு எங்கே போகலாம், டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நமக்கு வந்து உடுமலை போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு ஒரு பேக்கரி வந்து தெரிஞ்சது. அதுதான் அன்னை பேக்கரி. ஸோ அங்கே வந்தோம். அப்படியே வந்து டீ சாப்பிட்டுட்டு ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அப்படியே எல்லோரும் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சூரியன் அப்போ தான் வருது. ஸோ இதுதான் அந்த பியூட்டிஃபுல்லான வியூன்னு சொன்னேன் பார்த்திங்களா. ஸோ இது பொள்ளாச்சியிலேருந்து நம்ம உடுமலை போகிற ரோட்டில் இந்த வியூ ஆனது இருக்குது. பாருங்களேன், 2 பக்கமும் அழகாக இருக்கும். இந்த சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த டைம் உங்களுக்கு ரைஸ் ஆகிட்டு இருந்தது. ரொம்பவும் நல்லா இருந்தது. இப்போ நம்ம எங்கே போய்ட்ருக்கோம், உடுமலையை நோக்கி போயிட்டுருக்கோம் பொள்ளாச்சியிலேருந்து. இதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. சூரியன் வந்துருச்சு. அப்படியே உடுமலை வந்துட்டோம். உடுமலை வந்தாச்சு. உடுமலை வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நல்லாவே வந்துருச்சு. ஸோ இந்த பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரெண்டு போகிறாரு பார்த்திங்களா, இண்டிகேட்டர் போட்டார் பார்த்திங்களா. அப்படியே ரைட்டில் போனோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மூணார் ரோடு. ஸோ திருமூர்த்தி, மூணாறு எல்லாமே அங்கே தான் போகணும். அந்த ரோட்டில் தான் போகிறோம். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பின உடனே ரைட் சைடில் சர்ச் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வரும். பிரிட்ஜ் மேலே ஏறி போகணும். ஸோ அதில் அப்படியே நேராக போயிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம், உடுமலையிலேருந்து மறையூர் டு காந்தலூர். இப்போ நம்ம உடுமலையிலேருந்து நம்ம மறையூர் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் ஒரு 15 கிலோமீட்டர் ஒரு செக் போஸ்ட் வரும், சரிங்களா. அந்த செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
லோக்கல் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 9வது செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படி போயிட்டு இருந்தோம். நமக்கும் ரொம்ப பசியாயிடுச்சு மார்னிங்கில். சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி டைம் அதில் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயே இருந்துச்சு. அப்படியே எல்லோரும் உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தோசை, பூரி, இட்லி எல்லாருமே சாப்பிட்டாங்க. உண்மையிலேயே டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னிஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடுமலை ரோட்லேருந்து, இது உடுமலை ரோடு. ஸோ உடுமலையிலேருந்து டுவர்ட்ஸ் மறையூர் போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் உங்களால் பார்க்க முடியும் காஃபி டைம் அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 10 தட்டுக்கடை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நேம் இருந்தது. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஃபுட் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸ் ரிவ்யூ வந்து சூப்பராக இருக்குது. அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி அப்படியே நேராக நாங்கள் ரைட்டு மறையூரை நோக்கி போயிட்டுருந்தோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக் போஸ்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் 15 கிலோமீட்டரில் நம்ம 9வது செக் போஸ்ட்டு பார்த்தோம். சரிங்களா, அந்த வழி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம இப்படி போயிட்டுருக்குறோம். இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன் அந்த ஆனைமலை புலிகள் காப்பகம் டிஎன் செக் போஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு நமக்கு. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்களேன், இந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்க்கு முன்னாடி பொள்ளாச்சி ரோடு எப்படி இருந்ததோ அது மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வியூ. பாருங்கள் ஹில்ஸ் எப்படி இருக்குது. கிளைமேட்டும் நாங்கள் போகும்போது ரொம்பவும் நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. அப்படியே அதை நாங்கள் அப்படியே ரசிச்சுட்டே நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா எங்களே மறந்து போயிட்டுருக்கோம். பட் பைக்கில் போகிறோம் இல்லைங்களா, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும். ஹில்ஸு தான் வந்து ரொம்ப அழகு. வந்தாச்சுங்க ஆனைமலை புலிகள் காப்பகம் செக் போஸ்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்குக்கு வந்து 20 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ் வாங்கினாங்க. காருக்குன்னா 50 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ செக் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஸோ இதில் நம்ம போனோம் அப்படின்னா சின்னார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்னாரில் வந்து 3 செக் போஸ்ட் இருக்குது. சின்னார் டிஎன் செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அங்கே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து கேரளா செக் போஸ்ட், அதுக்கப்புறம் பார்டர் செக் போஸ்ட். ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்கள், மெயினாக வந்து இந்த லெஃப்ட் சைடில் பாருங்களேன், இது வந்து யானைகள் நடமாடுற இடம். ஸோ இங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது. மெயினாக வந்து 12 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் உங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைன் போடலாம், அது வாட் எவர் ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க. ஸோ பைக்கில் ஸ்டாப் பண்ணாமல் போகணும். மெயினாக 2 வீலர் வந்து ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. நீங்கள் போயிட்டே மூவிங்லேயே இருக்கணும். டோன்ட் ஸ்டாப் எனிவேர். ஓகே, ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தாங்கன்னா ஆக்ஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டுட்டு தயவுசெய்து வண்டி ஓட்டுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மூணாரோட சொர்க்க பூமின்னு சொல்லுவாங்க மறையூர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அருவிகள் மட்டும்தான் வந்து குடும்பத்தோடு வந்து குளிக்க முடியும். அப்படி ஒரு அருவி தான் இங்கே பார்க்க போகிறீங்க. இந்த ஆமையோட ஸ்ட்ராச்சு இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரிமுட்டி அருவின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் போகும்போது வாங்கினாங்க. அதை நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே குளிச்சுக்கலாம். அந்த அருவி இதோட பேர் வந்து கரிமுட்டி அருவி. ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஹில் ஸ்டேஷன்னாலே வீடு எல்லாமே இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகே, வாங்க வந்தாச்சு. வெல்கம் டு காந்தலூர் கிராம பஞ்சாயத்து. ரைட், இங்கே தான் நம்ம மெயின் ஏரியா. நம்ம ஒரு அழகான பிளேஸுக்கு வந்துட்டோம். வரும்போதே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாடு வச்சுக்கிட்டு ஒரு ட்ரக்கு போயிட்டுருக்குங்க. அதை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் மெயினாக வந்து காந்தலூர் பிளேஸுங்கிறது. மேலே ஹில்ஸில் வந்துட்டோம். இதுதான் காந்தலூர்.
காந்தலூர் வந்துட்டு அப்படின்னு நம்ம ஒரு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காந்தலூர் கிளாம்பிங் வந்தாச்சு. ஸ்டே அண்ட் அக்காமடேஷன் பார்த்துங்க. வியூ ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? போகலாம்.